ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டாக இப்போ வந்துட்டு நம்ம மூணார் தாங்க கிளம்ப போகிறோம். நம்ம இன்னசென்ட் ப்ளஸ் அண்ணா சொல்லுவார்ல, மாசின் நிலப்பரத்திக்கு அன்போடன் வர வைக்கிறேன். அது மட்டும் நான் மாசின் நிலப்பரத்திக்கு என்னை திருச்சிராப்பள்ளியே வர வைக்கிறேங்க. வாட்டி வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம். இந்த வாட்டி வந்துட்டு நம்மளை மேனுவலாக நம்மளே பேசுகிறோம். பார்ப்போம் வாங்க. தார் மாறும் தக்காளி சோறுன்னு இந்த வாட்டி ஆக்குவோம். மூணாரையே தெறிக்க விடுவோம். இப்போ வந்து நம்ம அப்பாச்சி 160 4-வீலர் அங்கே போயிட்டுருக்கோம் ரேஸ். சப்போஸ் வாகமான் வந்துட்டு வாகமான்லேருந்து பக்கம் தான் கோவா. பார்க்கலங்க, லைட்டாக கூட எட்டி பார்க்கல. இதுக்கப்புறம் ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு திண்டுக்கல்லேருந்து கிளம்பி மூணார் ரூட்டுக்கு வந்தாச்சு. மூணார் இங்கேருந்து 158 கிலோமீட்டர்ஸு. பாதி தூரம் வந்தாச்சு, டோல்னா தாண்டியாச்சு. ஏன் வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, திடீர் மழை, சரியான மழை பெஞ்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டனால சரி நம்ம வீடியோ எடுப்போம், கோப்ரோ போடுவோம். ஏன்னா நம்ம மைக் வேறு அட்டாச் பண்ணியிருக்கனால வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் உள்ளே எடுத்து வச்சுட்டு இப்போனா மழை குறைஞ்சனே உடனே நம்ம வீடியோ எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வண்டியில் போயிட்டுருக்கோன்னா, நம்ம எம்டி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அப்பாச்சி 160 4-வீலர் அங்கே போயிட்டுருக்கோம் ரேஸ் அடிஷ்னல். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் வண்டி வந்துட்டு எம்டி அளவுக்கு வந்துட்டு பிக்கப் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. ஆனால் இருக்குங்க, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதில் ரெயின் மோடு இருக்குது, அல்ட்ரா ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக அந்த வண்டியை பார்க்கலங்க, ஏன்னா டைம் ஆயிடுச்சுனால. இப்போயே மணி பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. அதனால் வேகமாக போயிட்டுருக்கோம். கரெக்டாக 10:32 ஆயிடுச்சு. இப்போ என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அங்கே திடீர்னு மூணாரில் வந்துட்டு ஹெவி ரெயினாமா, ரெட் அலர்ட் கொடுத்துருக்கனால யாருமே டூரிஸ்ட் யாருமே அலோவ் பண்ணுறதில்ல. எல்லாத்தையும் போகிறவங்களை எல்லாத்தையும் ரிட்டன் விட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. சப்போஸ் ரிட்டன் அமுச்சு விட்டாங்கன்னா ரிட்டன் வீட்டுக்குன்னா நாங்கள் வரலங்க, இன்னொன்று இடத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம். அதே எங்கே போக போகிறோன்னா, அப்படியே வந்துட்டு ஒன்று வாகமான் போய் பார்ப்போம். வாகமானா அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமரி போவோங்க. அப்படியும் கன்னியாகுமரியும் சப்போஸ் வாகமான் வந்துட்டு வாகமான்லேருந்து பக்கம் தான் கோவா. பார்ப்போம், என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன். கேட்டுட்டு சப்போஸ் போகிறதா போயிடலாம், இல்லைன்னா ஏன்னா வாகமான் போயிடுவோம். வாகமான் போயிட்டு வாகமான் அலோடு இருந்துச்சுன்னா வாகமான் போகலாம். இல்லை அப்படி இல்லாட்டினா கன்னியாகுமரி போயிட வேண்டினாங்க. கன்னியாகுமரி நான் போனதில்லை, போவோம். கன்னியாகுமரியில் எப்படின்னு தெரில, ஆனால் அங்கே கடல் ஒட்டி இருக்கனால இது இருக்கும், அங்கேயும் மழை பெய்யும். ஆனால் சுற்றி பார்க்க முடியாதுங்க கன்னியாகுமரியில். என்ன அப்படி இருக்குதுன்னு தெரில. தனுஷ்கோடி இருக்குது, சம்திங் 2-3 பிளேஸ்னால் இருக்குது. ஃப்ரெண்டோட வீடும் அங்கே தான் இருக்குது, அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். சப்போஸ் அலோவ் பண்ணாட்டினா நம்ம வாகமான் இருக்குது, அதை விட்டால் நிறையா இருக்குங்க. 3 பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். மூணார் விடாட்டினா அந்த 3 பிளேஸில் ஏதாச்சும் ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா இல்லையா, 2 வருஷம் முன்னாடி இதே ரோட்டில் வந்தேங்க. இதே ரோட்டில் வந்தப்போ சரியான மண்ணாக இருந்துச்சு. இப்போ வந்து தார் ரோடு போட்டு பலன்னு வச்சுருக்காங்க பாருங்க. ஐயோ அப்படியே புகை அங்கேருந்து எரிக்கிற மட்டமே இருக்குங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புகை வர மட்டமே இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ஃபாகு, சரியான ஃபாகுங்க. ஏன்னா மழை பிச்சு உதறுதுங்க இங்கிட்டனா, சரியான மழை. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் லைட்டான மழை தாங்க, ட்ரிசிலிங் மட்டும் தூரிச்சு, ரொம்ப மழைனா இல்லை. ஆனால் மூணாருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மழை நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நியூஸ்லன்னா சொல்லிகிட்டு இருக்காங்களாமா, வீட்டிலேருந்து கால் வந்துச்சு திடீர்னுட்டு. மூணாருக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல, ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு ரெட் ஜோனாக இருக்கனால அலோவ் பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டுனாங்க. சரி பார்ப்போம், நம்ம ஸ்ட்ரைட்டாக மூணார் போவோம். மூணார் போய்ட்டு செக் போஸ்ட்டில் கேட்போம். கேட்டுட்டு அலோவ் பண்ணிட்டாங்கன்னா கிளம்பி போகலாம். அப்படி இல்லாட்டினா வாகமான் ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டினா கன்னியாகுமரி அந்த மாட்டம் எங்கேயாச்சும் போனாங்க. ஆனால் வீட்டுக்கு ரிட்டன் இல்லைங்க, வீட்டுக்கு ரிட்டன் வந்து 7ஆம் தேதி இல்லை 8ஆம் தேதினா அந்த சம்திங்னா போவோம். அது வரைக்கும் நம்ம டூரிஸ்ட்னாங்க ஏன்னா அப்படியே எங்கே வேணுமோ இஷ்டத்துக்கு போகிறோம். இந்த 2 நாள், இந்த 3 நாளுங்க, 5, 6, 7. 7ஆம் தேதி வீட்டுக்கு போனால் போவோம், இல்லாட்டினா 8ஆம் தேதி போயிடுவோங்க. இந்த 3 நாளுங்க. பாருங்க கிளைமேட்னா அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் வரைக்கும் சூரிய பகவானை ஒரு வாட்டி கூட நாங்கள் பார்க்கலங்க, லைட்டாக கூட எட்டி பார்க்கல.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி போனேன்ல மூணாருக்கு 2 வருஷம் முன்னாடி, ரைட் சைட்லனா ஃபால்ஸ் வந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபால்ஸு. ஆனால் இந்த டைம்னா நாங்கள் போன வருஷம் இந்த டைம் போகிறப்ப சரியான மழைங்க பாருங்க. செம்மையாக இருக்குல்ல. அப்படியே வால்பேப்பர் எடுத்துக்கிறேன். மழையே தான், மழை ப்ளஸ் மழையும் இருக்காங்க, ரெட் ஜோன் வேற. நான் போன வருஷம் போனப்பையும் சரியான மழைங்க, இந்த வருஷம் போகிறோம் இப்பயும் மழை. நான் போகிறப்பனா மூணாறு எங்கேயா டூர் போனாலே தெரியுது இந்த மழைங்க வந்துட்டு சொல்லி வச்ச மாட்டோம் பெய்யுது, ஏதாச்சும் ஒரு இது பண்ணுதுங்க. ஏன்னா ஒரு வாட்டி நான் வந்துட்டு டூரும் பிளான் பண்ணுறப்ப போன வாட்டி அப்படின்னாங்க மூணார் போகலாம் பிளான் போட்டோம், அப்பயும் மழை. வேறு நிறைய இடத்துக்கு போகலாம் பிளான் போட்டோம், மழை. அதனால் வந்து இந்த வாட்டி மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, சூறாவளியோ வந்தாலும் சரி நம்ம போயே தீர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. சரிங்க, நான் ஸ்ட்ரைட்டாக மூணார் போயிட்டு இல்லை தேனி போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கும் ரொம்ப இதாக இருக்கும். நிறையா இது வந்துச்சுன்னா காட்டுறேன் திடீர்னுட்டு. எனக்கு மூணாறு போகிற இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடம்னாங்க. பாருங்கள், இந்த மலைக்கு நடுவில் ஒரே ஒரு வீடுங்க, வீடாக என்னன்னு தெரியல, கோயிலான்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது பாருங்கள். முன்னாடி வந்துட்டு மரங்கன்னா இல்லைங்க, அப்படியே பளிச்சுன்னு அந்த ஒரு வீடு மட்டும் தெரிஞ்சிச்சு 2 வருஷம் முன்னாடி. ஆனால் இப்போ வந்து மரம் இருக்குது. நம்ம கூட நாங்கள் வந்துச்சு பல்சர் 150, நம்மளோட ஃப்ரெண்டு தான் இவங்களும். முன்னாடி எம்டி போயிட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும் எம்டி எந்த அளவுக்கு கோளாறு கொடுத்து வச்சுருக்கேன்ட்டு. ஃபுல்லாக லக்கேஜ் கேரியரை தூக்கி லக்கேஜ் எடுத்து அள்ளி வச்சு எம்டியை வச்சுருக்கேங்க. அளவுக்கு லக்கேஜ் வைக்க முடியுமோ அளவுக்கு லக்கேஜ் வச்சு நொப்பிட்டேங்க. போலீஸ் பிடிச்சிட்ருக்காங்க, எதனாலன்னு தெரில. மேபி லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக் அதெல்லாம் செக் பண்ணுறக்காலாக இருக்கலாம். ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைங்க கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது. அதே மட்டும் நம்பர் பிளேட்டு 2 சைடும் வேணும்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஃபிட்டாக கரெக்டாக இருக்குது, எல்லாமே ஒரு தொல்லையும் இல்லை. ஏன்னா ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் நேற்றுக்கு போய் எடுத்தாச்சு. நேற்றுக்கு ப்ளாக் பார்க்கட்டுனா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வரும் இங்கே தான் அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது ரைட் சைடில். ஆனால் இந்த இடத்துக்கு வரப்போ சரியான மழைங்க, கொஞ்சம் நஞ்ச மழை இல்லை, சரியான மழையில் ஓட்டணும். நம்மளுக்கு சோலார் லைடாக இருந்துச்சுன்னா பூந்து விளாண்டுட்டு போவோங்க. நம்ம குரூப் லைடு பண்ணுறனால கொஞ்சம் அவங்களுக்கும் ஏற்ற மாட்டோம் போடணும்ல, அதனால பொறுமையாக போய்ட்டுருக்காரு. இல்லாட்டினா சென்னை போன மாட்டோமே ஜாலியாக போயிட்டு நம்ம யாரும் காட்டிடலாம், சரன்னு போகலாங்க. கூகுள் மாத்தாச்சின்னா அப்படியே பிரேக்கிங்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரேக் பண்ணலாங்க. மழையாச்சு புயலாச்சுன்னு சொல்லிட்டு போவேங்க. வரும் ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டுங்க, பஸ்ஸாக இருக்கட்டும், ராரியாக இருக்கட்டும், எல்லாருமே சைடு வேறு லெவலுக்கு ஏறிட்டு ஒட்டிக்கிட்டே வராங்க. நம்மனா பார்த்து போகிறதா இருக்குது. ரெயின் மோடும் இருக்குது, போர்ட்ஸ் மோடும் இருக்குது. இப்போதைக்கு போர்ட்ஸ் மோட் போட்டு நாங்கள் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு எம்டி அந்த அளவுக்கு வந்துட்டு இதில் பிக்கப் இல்லைன்னு எனக்கு தோணுது. அது எப்படின்னு தெரியல, எம்டி ஓட்டி இதாகிடுச்சா அந்த ரைடிங் பொசிஷனாக என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பிக்கப் ரொம்ப கம்மி தாங்க எனக்கு எம்டியோட சொல்லப்போனால். ஏன்னா எம்டி வந்து 3rd கீர்லே அசால்ட்டாக 80 அந்த அளவுக்கு போகுங்க. இதில் வந்து 4th கீரே வந்துட்டு 80 தொடுற கொஞ்சம் இதாகுதுங்க. 2nd கீரே ரொம்ப இதாகுது, ரொம்ப ஸ்லோவாக தான் மெதுவாக ஏறுது. அதுவும் போஸ்ட் மோடில் போட்டே ரொம்ப ஸ்லோவாக ஏறுதுங்க. சரி, ஸ்ட்ரைட்டாக நான் தேனி இல்லை மூணார் போயிட்டு இது பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஐஸ் இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் கோபுரோ ஆஃப் பண்ணேன். கரெக்டாக நம்ம போலீஸ்கார நம்பர் வந்துட்டு டப்புன்னு கையை காட்டி நிப்பாட்டி என்னன்னு பார்த்தா கடைசியில் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படி இப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பதில் சொல்லிவிட்டு ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், ஏர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எந்த சர்டிஃபிகேட்டும் காட்டிட்டு இப்போ தாங்க கிளம்புறோம். டக்குன்னு வந்து நின்ட்டாருங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியல, பக்குன்னு ஆயிடுச்சிங்க ஒரு நிமிஷத்தில். நாங்கள் வேறு மாஸ்க் வேறு போடலையா, அதனால் சரி மாஸ்க் எதுவும் போடாதனால பிடிக்கிறாங்க போல். சரி முடிஞ்சிச்சு 200 காலி அப்படின்னு நினச்சோம். எல்லா வண்டியும் முடிச்சிட்டாங்க.
டிஎன் ஃபுல்லாகவே. முன்னாடி காரு, அது 2 காரு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்தோம்ல, எங்கள் 2 பைக்கு. இன்னொன்று ஒரு பைக் வந்துட்டு அவர் பல்சர்னால என்னன்னு தெரிலங்க, சின்ன பைக்காக இருந்தனால விட்டாங்க போல். எங்கள் பைக்கானா பிடிச்சிட்டாங்க, வாங்க அப்படின்ட்டு பிடிச்சிட்டு என்ன ஏது எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு அவ்வளோ விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அமுச்சு விட்டாரு. இங்கே பாருங்கள், இந்த இதே இடத்துக்கு நான் ஒரு காலத்தில் வந்தப்போ மரம் அப்படி இருந்துச்சு கொத்து கொத்தா. ஆனால் இப்போனா மரம் கம்மியாயிருச்சு, என்னன்னு தெரில. அதே மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு முன்னாடி போயிட்டாங்க, ஏன்னா நான் வண்டி எடுக்கிற லேட் ஆகிடுச்சு. ஆனால் நல்லா இருக்குங்க வண்டி, வைப்ரேஷன் இல்லை, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எம்டினா ஓரளவுக்கு வைப்ரேஷன் இருக்குங்க. இப்போ வெர்ஷன் 2 வர்றது வந்துட்டு வைப்ரேஷன் இன்னும் இல்லைன்னு சொன்னாங்க. இதில் வந்து வைப்ரேஷன் ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரிலங்க. எந்தில் வந்துட்டு வைப்ரேஷன் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் எங்களுக்கு எதாவது கொடுத்தா. ஏன்னா பில்லியனுக்கும் சரி நாங்கள் ஓட்டுறவங்களுக்கும் சரிங்க, 2 பேருக்குமே சரியான வைப்ரேஷன் இருக்குங்க. அதுவும் ஹேண்டிலில் ரைட் சைடுனா ரொம்ப வைப்ரேஷனுங்க, லெஃப்ட் சைடு கூட வைப்ரேஷன் அளவுக்கு இல்லை கிளச் போகிற இடத்துல. அதே இந்த சைடு ரைட் சைடு வந்து ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க கிளைமேட், ஜில்லுன்னு இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் இறங்கி நின்றுட்டிங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிருங்க. வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தானா அந்த இது இருக்குது, இல்லாட்டினா வேர்க்க ஆரம்பிச்சிருதுங்க. செம்மையாக இருக்குங்க. தேனி காத்தோட மழை தாங்க. இங்கே தாங்க அல்டிமேட்டான ஒரு ஃபால்ஸ் பார்த்தேங்க ஒரு காலத்தில் வந்தப்போ. கரெக்டாக நாங்கள் இந்த ரூட்டு வழியாக வந்தோங்க. எங்களுக்கு கூகுள் மாதாஜி அப்போ தப்பாக வழி சொன்னிச்சு, இப்போ வந்துட்டு இந்த சைடு வழி வந்துருச்சு. இந்த வழியாக வந்தோங்க போன வாட்டி. இந்த ப்ளாக் பார்க்கட்டுனா ஃபஸ்ட்டு ப்ளாகுங்க, ஏன்னா 3ஆவது சீரீஸு அந்த இதை போடுற மேலே ஐ பட்டனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்பா மழை இங்கெங்கெங்கோ இருக்குங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஃபால்ஸ் சொன்னேன்ல, அங்கே இருக்கிறது அந்த மரம் மறைச்சிருச்சு, அந்த மரத்தை தாண்டி இருக்குங்க ஃபால்ஸு. நான் பஸ்ஸுக்காரண்ணா நம்மளும் சரி மூணாரில் போய் கண்டினியூ பண்ணலாம், இல்லை தேனியில் போய் கண்டினியூ பண்ணலாம் பார்த்தா கரெக்டாக அப்போ நாங்கள் கோப்ரோ ஆஃப் பண்ண கரெக்டாக வந்து பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் அவரே என்ன ஏது அப்படின்னு கேட்டு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் காட்டினாங்க. எதுவும் சொல்லலைங்க, எல்லாமே மொபைலில் தான் இருந்துச்சு எல்லா ஆப்புமே. அது ஆப்பில் காட்டினா ஒன்றுமே சொல்லலை. சிலவங்க வந்து ஜெராக்ஸ்லாம் காட்டக்கூட ஒரிஜினல் தான் வேணும் ஆச்சா போச்சான்னு பேசுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எதுவும் சொல்லலை போலீஸ்காரன்னு. உடனே வந்துட்டு இது மட்டும் போதும், ஃபோனில் இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லி காட்டினேன்னு ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. தேனி இன்னும் 28 கிலோமீட்டருங்க. அப்படியே படாப்பட்டுன்னு 28 கிலோமீட்டர் நம்ம எம்டியாக இருந்துச்சுன்னா நான் ஒரு 30 நிமிஷத்தில் இல்லை 1 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டருங்க. அப்படி இது பண்ணால் கிராஸ் பண்ணால் எப்படி இருக்கும். அது மட்டும் எனக்கு பண்ண ஆசைங்க. அது டெல்லிக்கு போகணுங்க. அது இப்போ மோட்டோ பிளாக்கிங்கில் வந்துட்டு கொஞ்சம் சில பேர் இது ஆகிட்டுருக்கு, ஏன்னா அதுன்னு தெரில, பார்ப்போம். அதே ஓவர் ஸ்பீடிங் பண்ணக்கூடாது. இப்போ நான் 83 போயிட்டுருக்கேன், 83 போகக்கூடாது இந்த ரோட்டில். 80 தாங்க ஸ்பீட் லிமிட்டை பார்த்துக்குங்க. 84 தாங்க போயிட்டுருக்கேன். மிஞ்சி போனால் 2 இது அதிகமான 3 பாயிண்ட்னா அதிகமாக போயிட்டுருக்கேன். ஸ்பீட் லிமிட்க்கு தகுந்தப்பிலான நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த அளவுக்கு நான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன், பார்த்துக்குங்க. சரி காய்ச்சி, நான் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு மூணாரில் கண்டினியூ பண்ணுறேன். தேனியில் வேணால் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஏன்னா கோப்ரோ வர திடீர்னு மைக்கு கோளாறாகுதுங்க, என்னன்னு தெரியல, மைக்கு பிரச்சனை பண்ணுது. சரி, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தேனியில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும், அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. எனக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பா.